ஹை கைஸ், நான் வந்து சீனி. ஜிம் வந்து போயிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல வந்து போறதுக்காகவே சந்திரமோகன் தான். அவன் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பத்துல ஜிம் போடுறேன். ஜிம் வந்து மசில்லாம் கொஞ்சம் கெயின் பண்ணி நல்லா அப்பா வச்சிருப்பான். ஏன்னா ஆசையே இல்லை. அது அவனை பார்த்துதான் எனக்கு இன்ஸ்பயர் ஆகி உள்ள உள்ள வந்தது. அது வெயிட் அப்பனா நான் 80 kg இருப்பேன். 80 kg இருக்கும். ரொம்ப எனக்கு பார்க்க வந்து என்னவே பிடிக்காது. போட்டோ கேமரால போட்டோ எடுக்க மாட்டேன். யாரா போட்டோ எடுத்தாலும் தள்ளி போய் ஓரமா நிற்பேன். குரூப்ல கூட குரூப் போட்டோவே நிக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது. என் மூஞ்சிய பார்த்தா எனக்கே பிடிக்காது. அதனால நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதுல இருந்து வெளியே வர்றதுக்கே எனக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு. போன வருஷம் தான் நான் கரெக்டா வந்து எடையை வந்து கம்மி பண்ணேன். ஒரு 10 கிலோ கிட்ட கம்மி பண்ணேன். 79ல இருந்து 68 கொண்டு வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. அதுக்கு இப்ப இந்த வருஷம் ரெசல்யூஷன் எடுத்து இப்ப வெயிட் வந்து எவ்வளவு இருக்குன்னா 63 சம்திங், 63-60 கிராம் கிட்ட இருக்கேன். இதுல இவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணா, முன்னாடி ஆரம்பத்துல ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஆனா டயட்ல போட்டு ஆனா இப்ப வந்து அதை கொஞ்சம் சரி பண்ணி இந்த வருஷத்துல சரி பண்ணி, போன வருஷத்துல டயட்ல போட்டு விட்டுருவேன். இந்த வருஷத்துல டயட்ல ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட்லயும் போடுறோம். ஆனா வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வேலைக்கு போறது ரொம்ப கஷ்டம். வேலையும் வீட்டு ஒர்க்கும் கொஞ்சம் பார்த்துட்டு சமயம் வந்து பண்ண முடியாமவும் போகுது. அந்த நாளும் வந்துட்டு தான் இருக்கு. முன்னாடி வந்து நான் எப்படி ஜிம்முக்கு வந்து உள்ள வந்தேன், என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன தப்பு பண்ணேன், அதை எப்படி சரி பண்ணேன், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து இந்த வருஷத்துல வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து 100 நாள் வந்து அசஸ்மெண்ட் எடுத்திருப்பாங்க. அதுல வந்து முதல் 4 மாசம் வந்து நாங்க அசஸ்மெண்ட் எடுத்திருக்கோம். 100 நாள் இன்னைக்கோட 100வது நாள். இன்னைக்கு ஜனவரி மாசத்துல வெயிட் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா 65.70 கிலோகிராம் இருந்தேன். ஆனா இப்போ பிப்ரவரியில 64 kg இருந்தேன். மார்ச்ல 64 kg அதுலயே மெயின்டைன் ஆச்சு. அடுத்து ஏப்ரல்ல வந்து 63 1 கிலோ வந்து கம்மி பண்ணியிருக்கேன். இது நல்லதுதான். ஹெல்த்தியா தான் குறைச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுது. டயட்ல இருந்தாலும் இது அச்சீவ் பண்ண முடிஞ்சு. அடுத்து லீட் வெயிட். நான் முன்னாடி என்னோட மசில் வெயிட் வந்து எவ்வளவு இருந்துச்சுன்னா, ஜனவரியில வந்து 47.61 கிலோகிராம் வந்து இருந்துச்சு. அடுத்து பிப்ரவரியில பார்க்கும்போது அதே 47 மெயின்டைன் ஆச்சு. அடுத்து மார்ச்ல பார்க்கும்போது ஒரு கிலோ வந்து கம்மியாயிருச்சு. மசில் எனக்கு நம்ம தப்பா கரெக்டா இருந்த மாதிரியே இருந்துச்சு. இப்படி குறைஞ்சிச்சுன்னு எனக்கு ஒரு டீச்சிங் யோசினேன். சரி, அது வந்து மறுபடியும் சரி கட்டணும்னு அடுத்த ஏப்ரல் மாசத்துல 49 இருந்துச்சு. சரி, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. இதே வந்து மசில் வெயிட்ல இருந்து இருக்கணும் அப்படின்னு தோணுது. அடுத்த ஃபேட் வந்து ஜனவரியில பார்க்கும்போது 18% ஆயிடுச்சு. அதே பிப்ரவரியில பார்த்தா 16, கொஞ்சம் கம்மியா 2 கிராம் வந்து கம்மி, 2 கிலோ வந்து கம்மியா இருந்துச்சு. அடுத்து மார்ச்ல பார்க்கும்போது 17 கிராம், அதுல மறுபடியும் கூடிடுச்சு. அடுத்து வந்து இப்ப ஏப்ரல்ல பார்க்கும்போது வந்து 13.67% வந்து காட்டியிருக்கு. இப்ப வந்து ரொம்ப வந்து அதிகமா டிராஸ்டிக் சேஞ்சஸ் அதிகமானதுனால முன்னாடி ஃபர்ஸ்ட் 3 மாசம் வந்து போர்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப வந்து ஒரு ஒரு நடுநிலையா இருக்கிற மாதிரி தோணுது. இதே கண்டினியூ பண்ணுங்க, மாஸ்டரே சொன்னாங்க.